பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 41. சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச வதந்தி விதரோ ஹயேஷாம் லுப்த பிண்டோ தகக்ரியஹ. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பலநோக்கு செயல்களின் சட்ட திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிக்க கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவச் செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலேயே அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்தும் பேய் போன்ற நிலைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குல பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயல்களை செய்ய வேண்டியது இல்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எந்த விதத்திலும் கடன்படுவது இல்லை என பாகவதம் சொல்கிறது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. ஸ்லோகம் 42. தோஷைர் ஏதைஹ குலக்ஞானாம் வர்ண சங்கர காரகைஹ உத்சாத்யந்தே ஜாதி தர்மாக குல தர்மாஷ சவாஸ்வதாக. குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன. வர்ணாசிரம தர்மம், அதாவது சனாதன தர்மத்தின்படி மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளுக்கும் ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. இவை மனிதனின் இறுதி விடுதலைக்காக அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்லோகம் 43. உத்சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதீத்ய நுஷ்ரூம். மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். அர்ஜுனன் அதிகாரபூர்வமானவர்கள் இடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதிடுகிறான். தனது சுய அனுபவத்தை வைத்து அல்ல. இதுவே உண்மை அறிவை பெறும் வழி. அறிவில் ஏற்கனவே நிலை பெற்றிருக்கும் ஒருவரை அணுகாமல் உண்மையான அறிவை அடைய முடியாது. வர்ணாசிரம சமுதாயத்தின்படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டு இருப்பவன் பிராயச்சித்தம் என்று கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யாவிடில் பாவச் செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம்.